Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. சார் இதுக்கப்புறம் என்ன சார் ப்ரொசீஜர், இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுங்க சார், அதை பற்றியான ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். குறிப்பாக நிறைய பேருக்கு எதிராக டவுட் வந்துச்சுன்னா பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அதில் தான் நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் லாகின் பண்ண உடனே இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து வில்லிங்னஸ் சப்மிஷன் இந்த காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான 3 ஆப்ஷன்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும், சேவோ அந்த மாதிரி எதுவும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளோட் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் அதுவாக ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவாக யூ ஆர் சப்மிட்டிங் த வில்லிங்னஸ் அஸ் ஷோன் பிலோன்னு சொல்லிட்டு என்டர், அதாச்சும் திரும்ப பாஸ்வேர்டும் என்டர் பண்ண சொல்லும். ஓடிபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நார்மல் ஓடிபி மாதிரி 6 டிஜிட் நம்பர்ஸாக வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வரும், ஒரு பாஸ்வேர்டு மாதிரி வரும், ஒரு கீ மாதிரி வரும். நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, என்னடா இது ஓடிபி இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஓடிபி அப்படி தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்னஸ் சப்மிஷன் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் சப்மிட் வில்லிங்னஸ் நீங்கள் வந்து கொடுத்துடலாம், அதோட ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்னஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். இன்னும் பாருங்கள், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட்டுக்கான லிங்க் வந்து ஓப்பனே ஆகலை. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம சப்மிட் பண்ண வில்லிங்னஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இதுவாக டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான் கிளாஸ் 10th கிளாஸ் 12th அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டிக்கு என்ன சார் கொடுக்கணுன்ட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்டேட் எலிஜிபிலிட்டிக்கு உங்களோட 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டே போதும். ஏன்னா அதில் தான் வந்துட்டு உங்களோட ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்கூல் அட்ரஸ் தான் வேணும். ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸ் அவங்களுக்கு வேண்டாம், ஸ்கூல் அட்ரஸ் தான் வேணும். ஸோ அதனால் உங்களோட 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னது தான். ஜோசா வெப்சைட்லேருந்து அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி சர்டிஃபிகேட்டை அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சீட் அக்செப்டன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு செக் பாக்ஸ் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, கைண்ட்லி பே த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் இஃப் நாட் பெய்ட் எட் அப்படின்னு ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ். இது வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு கிளிக் பண்ணுறப்ப எப்படி வரும்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ். இது வந்துட்டு லாஸ்ட்ல அக்செப்டட்னு வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க query raised அப்படின்ட்டு. அந்த queryலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச், நேம் மிஸ்மேட்ச் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம query-யை திரும்ப நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதில் அவங்க ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் மேஜர் இஷ்யூனா அவங்களே ஃபோன் பண்ணி கால் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் மெயிலும் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிப்ளையும் அவங்க வந்து இந்த டைமில் கண்டிப்பாக கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டு பார்க்கலாம். அப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலான்னு மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் ரெகுலர் பேசிஸில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரலாம். அதாச்சும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள், ரெஸ்பாண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் டு query raised by the document verifying officer if any. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெப்சைட் போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்குமெண்ட்டில் எதுவும் query ரைஸ் ஆகிருக்கா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு. அக்செப்ட் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அக்செப்ட் பண்ணலை இந்த மாதிரி ப்ராசஸ்லேயே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓபிசி ஜென்ரல் கேட்டகரினா 30,000 வரும். அதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரி பிடபிள்யூடி கேட்டகரி இருக்கீங்கன்னா 15,000 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே அப்லோட கேன்சல்டு செக், இல்லை பாஸ்புக், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஆன்லைன் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில்
ஃபர்ஸ்ட் இது கொடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் இது கொடுங்க. இதை கொடுத்து தான் நான் வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணேன். போன வருஷம்லாம் யூபிஐ ஐடி கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானுமே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறப்ப இங்கேருந்து அவங்களோட யூபிஐ ஐடியை டைப் பண்ணுறவங்க அவங்களுக்கு டேரெக்டாக விசிபிள் ஆகும். ஆனால் இந்த தடவை கியூஆர் கோட் ஸ்கேனர் மட்டும் தான் வர மாதிரி வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் தேர்ட் காலம் வேணாலும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் செகண்ட் காலம் தான் கொடுத்தேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது கொடுக்காதீங்க. அதில் யூபிஐ ஐடி ஆப்ஷன் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிப்பாங்க. யூபிஐனா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே யூபிஐ கியூஆர் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் ஆஃபீஸ் ஐஐடி ரூர்க்கிக்கு அந்த பணம் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போனோடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பில்லுமே ஜென்ரேட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முடிச்சா நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.